வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கத்தரிக்காயை எப்படி முழுவதுமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். பிஞ்சு கத்தரிக்காயை நறுக்கி அதனுடன் பூண்டு, மிளகு, சீரகம் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து கொதிக்க வைத்து சூப் மாதிரி செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சளி இருமலை சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுட்ட கத்தரிக்காய் துவையல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கத்தரிக்காயை தணலில் அல்லது கேஸில் நேரடியாக சுட்டு தோலை உரித்து விட்டு மசித்து துவையல் அல்லது சமையல் செஞ்சு நீங்கள் கடையில் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதில் எண்ணெய் பயன்பாடு மிக குறைவு அப்படின்றதால இதயத்திற்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது மிகவும் நல்லது. கத்தரிக்காயை கூட்டு அல்லது பொரியல் மாதிரியும் எடுத்துக்கலாம். குறைந்த அளவு நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை பயன்படுத்தி, அதாவது மலட்டெண்ணெய்னு சொல்லுவோம், அதுதான் கடலை எண்ணெய். இந்த காரமெல்லாம் குறைவாக சேர்த்து பொரியலாகவோ அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் கூட்டாகவோ சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். பழைய சாதத்தோடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாரம்பரிய முறையில் சுட்ட கத்தரிக்காயை சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பிசைந்து மதிய உணவாகவோ அல்லது பழைய சாதத்துடன் தொட்டுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது பிஞ்சு கத்தரிக்காய்களை எடுத்துக்கொள்வது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா முற்றிய கத்தரிக்காய்கள் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமலும் இருக்கலாம். இப்போ கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கத்தரிக்காய். அதுக்கான காரணம் என்னன்னா, கத்தரிக்காயில் ஆந்தோசயனின் மற்றும் நசுனின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை படிகிறத முன்னாடியே தடுத்து படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் இதயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு இதன் காரணமாக சீரான அளவில் இருக்கும். அப்போது நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஆகக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, குறிப்பாக இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கான வேதிப்பொருள் எல்லாமே கத்தரிக்காயில் இருக்குன்றது தெரிந்து கொள்ளுங்க. நீரிழிவு நோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு, அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கத்தரிக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் தான் இருக்குது. ஸோ இது உடலில் குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள் இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு தூண்டக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் இப்போ நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொண்டு நீரிழிவு அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு உட்படாமல் நலமோடு இருக்கலாம். மூளை செல்களை பராமரிக்கக்கூடியதுங்க கத்தரிக்காய். கத்தரிக்காயினுடைய தோலில் இருக்கக்கூடிய நசுனின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை உயிரணுக்கள், அதாவது பிரெயின் செல்ஸோடைய சவ்வுகளை பாதுகாக்குது. ஸோ இது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய மறதி நோய்களை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் வருவதை தடுக்கிறதுக்கு பெரும் பங்கு கத்தரிக்காய்க்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கத்தரிக்காய் நீங்கள் சாப்பிடும்போது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மூளையில் நீர் சத்து கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த ஓட்டமெல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதுல மூளை செல்கள் சிதைவடையாமல் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மூளை செயல்பட ஆரம்பிக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, நினைவாற்றலை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஒரு டயட் பிளானில் கத்தரிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கத்தரிக்காய் ஒரு சிறந்த உணவுங்க. ஸோ கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து மற்றும் நார் சத்து இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதால கத்தரிக்காயை சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். கலோரிகளும் மிகவும் குறைவு அப்படின்றதால நம்ம அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா கத்தரிக்காயை நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்திடும். ஸோ அப்போ அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை இன்னும் நம்ம சாப்பிடும் போது தான் நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்குது. கத்தரிக்காயை சாப்பிடும்போது அதை தடுத்து நிறுத்திக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடியதுக்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனால் தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டு விடும். அப்போ நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஸோ பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த டயட்டில் நீங்கள் கத்தரிக்காய் சேர்த்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்ற நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு தீர்க்குது, குணமும் படுத்துது. இப்போ அதாவது
பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வராமல் தடுக்கும், இப்போவே குணப்படுத்தும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி பெருங்குடல் புற்றுநோய், கோலன் கேன்சர் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கத்தரிக்காய் உங்களுக்கு வந்து பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். கத்தரிக்காய் சாப்பிடும்போது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அலர்ஜி தோல் பிரச்சனை இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அரிப்பு, சொறி சிரங்கு, இந்த மாதிரி தோல் ஒவ்வாமை, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களாம் கத்தரிக்காய் தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது சிலருக்கு இன்னும் அலர்ஜியை வந்து தூண்டிடும். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கத்தரிக்காயில் ஆக்சலேட் இருக்கிறத சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை அளவாக தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே கூட நல்லது தான். ஸோ தொடர்ந்து கத்தரிக்காயை வந்து மற்றவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.